Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாவதாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டிற்கு செல்வது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளின் வயிற்றில் அடித்துள்ளது திமுக என தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டிற்கு செல்வது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணானதற்கு என்ன காரணம் சொல்லப் போகிறது திமுக அரசு எனவும் தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் நலனை காக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டிற்கு செல்வது உறுதி என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்கள் விரைவில் வீட்டிற்கு செல்வது உறுதி என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணானதாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளின் வயிற்றில் அடித்துள்ளது திமுக எனவும் தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியாளர்கள் வீட்டிற்கு செல்வது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணானதற்கு என்ன காரணம் சொல்லப் போகிறது திமுக அரசு என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் நலனை காக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் தவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டார். மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்கள் விரைவில் வீட்டிற்கு செல்வது உறுதி என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்ததாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் இணைப்பிலுள்ளார். வணக்கம். இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். தொடர் மழையால் நெல் மனைகள் வீணாகி முளைத்தது போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தொடர் மழையால் விவசாயிகள் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதம் இருக்கக்கூடிய நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்களை உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாறாக ஏழை விவசாயிகள் தங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனைய விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது என்ற ஒரு கேள்வியையும் விஜய் எழுப்பியிருக்கிறார். வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசி வரக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசுக்கு ஏழை விவசாயிகள் சார்பாக சில கேள்விகளையும் விஜய் கேட்டிருக்கிறார். டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வீணாக்கியதனுடைய காரணம் என்ன என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய விஜய் பருவமழை தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது எனவும் இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வரக்கூடிய சூழலில் அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் விளை நிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளை விஜய் எழுப்பியிருக்கிறார். விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பதையும் விஜய் அடுத்தடுத்த கேள்விகளாக எழுப்பியிருக்கிறார். கடந்த சில தினங்களாகவே பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகள் வேதனைகளுக்கும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை இன்னமும் நீடிக்க இருக்கக்கூடிய சூழலில் இனியேனும் ஏழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை ஊறு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தி இனி வரக்கூடிய மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வேண்டுகோளாகவும் வலியுறுத்தலாகவும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.
கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு மாத காலமாக அரசியல் சார்ந்த எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடாமல் தவிர்த்து வந்த விஜய் தற்போது நேற்று கரூர் பெருந்துயரத்தில் சிக்கி உயிரிழந்தோடிய குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து அதற்கான ஆறுதல் தெரிவித்த பிறகு மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கியிருக்கிறார் என்பதையே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.